இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார். முதல்ல படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. படிப்பு வரும், ஞானம் இருக்கும், ஆனால் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட், தெரிஞ்சுக்கணும், அறிவை விருத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் சில பேருக்கு தான் இருக்கும். அது இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி சகல சாஸ்திர அறிவு இருக்கக்கூடியவர்கள், அதை விற்பனராக இருக்கக்கூடியவர்கள். சாஸ்திர அறிவுன்னு வச்சா நமக்கு கற்றுன்றதை அடுத்தவங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? சில இடத்துல பிரசங்கம் செய்பவர்கள், அடுத்தவர்கள்ட்ட அதை எடுத்து சொல்வதில் ஆர்வம் உள்ளவர்கள், பிரசங்கம் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள், உத்திராட நட்சத்திரத்தில் 2ஆம் பாகத்தில் பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, தர்ம சிந்தனை உள்ளவர்கள். கொஞ்சம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் சார். சில பேருக்கு எவ்வளோ இருந்தாலுமே கொடுக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவர்களுக்கு என்னென்ன, நம்மகிட்ட இருக்கா, இதுக்கு எக்ஸஸாக இருக்குது, பரவாயில்ல, தர்மம், அடுத்தவனுக்கு கொடுத்துடலாம், அவனும் பாவம் கஷ்டப்படுறான், நம்ம வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம், நம்மகிட்ட அதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த சிந்தனை அவர்கள்ட்ட இருக்குது. 1000 ரூபா இருக்கா, அவன் கஷ்டப்படுறானா, ஓகே ஒரு 50 ரூபா கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடு, வயிறு பசியாக இருக்கா, ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம சிந்தனை கொண்டவர்கள். அது தவிர ஈகை, தர்ம சிந்தனை இருக்கும், ஈகை அற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சார் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்னா, தேவையில்லாத இடத்துல செலவழிக்க மாட்டாங்க சார். நீங்கள் இவன் பார்த்துருப்போம், நம்மளுக்கு நண்பனே வேணா வருவான், டே காலையில் சாப்பிடலடா அப்படின்னா சரிவா அப்படின்னு அழிச்சு போய் சாப்பாடு போடுவான். ஆனால் ரோட்டில் போயின்னு இருப்பான், பிச்சைக்காரன் கேட்பான், கொடுக்க மாட்டான். ஏன்டா ஈகை குணம் இல்லை அப்படின்னா, ஏண்டாண்ணா அவனுக்கு கை கால் நல்லா தான் இருக்குது, உழைச்சி சாப்பிட்லாம், இந்த ஒரு வேளை நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த வேளையும் அவன் எல்லார்ட்டையும் எதிர்பார்த்து தான் இருப்பான். அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள். அதாவது சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் நியாயம்னு சொல்லுங்களேன், ஓவர் பில்டப் அப்படின்வாங்க, அது இருக்கக்கூடியவர்கள்.